விஸ்வாடாக் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு திருக்குறள் நிகழ்ச்சியில் நண்பர்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நண்பர்களே, இன்றைய திருக்குறள் என்னவென்றால் அழுக்காராமை அதிகாரத்தில் 165வது குறள். அழுக்காறு உடையார்க்கு அது சாலும் ஒன்னார் வழுக்கியும் கேடின்பது. குறள் இன்னொரு முறை நண்பர்களே, அழுக்காறு உடையார்க்கு அது சாலும் ஒன்னார் வழுக்கியும் கேடின்பது. இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், பொறாமை குணம் கொண்ட ஒருவனுக்கு அவனை அழிப்பதற்கு எதிரிகள் யாவரும் தேவையில்லை, அவன் பொறாமை குணமே அவனை அழித்துவிடும். இதுதான் இதனுடைய அர்த்தம் நண்பர்களே. குறளை ஒவ்வொரு வரியாக பொருள் காண்போம். அழுக்காறு உடையார்க்கு, அதாவது பொறாமை எண்ணம் உடையவருக்கு அது சாலும், அதுவே போதுமானது. ஒன்னார் என்றால் பகைவர், வழுக்கியும் அவர் தவற, அதாவது அவருக்கு தீங்கு செய்ய நினைக்காவிட்டாலும், தீங்கு செய்ய மறந்தாலும் கேடு என்பது தானாகவே வரும். பொறாமை குணம் கொண்டவருக்கு நாம் தான் அவருக்கு, அதாவது எதிரிகளால் தான் அவருக்கு கேடு விளைவிக்க வேண்டும் என்பது இல்லை, அவருடைய பொறாமை குணமே அவருக்கு கேட்டினை தரும். சரி, எப்படி பொறாமை குணம் ஒருத்தனுக்கு கேட்டை தரும்? அது இயல்பாகவே பொறாமை குணம் கொண்டவர்களுக்கு மேலும் மேலும் எதிரிகள் தோண்டிக் கொண்டே இருப்பார்கள். அவர்களுடைய பிறவி சுபாவமே என்னன்னு கேட்டா, யாரனா பத்தி ஒருத்தரை பேசிக்கொண்டே இருப்பது, தவறான சொற்களை பேசிக்கொண்டே இருப்பது. அப்ப என்ன, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு எதிரிகள் அவர்களுக்கு உருவாகி கொண்டே இருப்பார்கள். அப்போ எல்லா எதிரிகளுக்கும் ஒரு குணம் உண்டுச்சு, இவன்கிட்ட எதுக்கு நம்ம வச்சுக்கணும். ஆனா எல்லாருமே அதே மாதிரி இருப்பார்களா? கண்டிப்பாக இருக்க மாட்டார்கள். அதனால் அவனை அழிப்பதற்கு அவன் மற்றவர்களை பற்றி அவதூறாக கூறும் சொற்களே அவனுக்கு பகைமையை உண்டாக்கும். அந்த சொற்களே அவனுக்கு பகையை தந்து அதன் மூலமாகவே அவனுக்கு அழிவுகள் ஏற்படும். எனவே நண்பர்களே, எப்பொழுதுமே ஒருவருக்கு நாம் நன்றி, அதாவது உதவி செய்கிறோமோ இல்லையோ, உபத்திரம் மட்டும் எப்போது செய்யாமல் இருந்தாலே நமக்கு எந்த தீங்குகளும் விளைவிக்காது என்று கூறி, நாளை மீண்டும் மற்றொரு திருக்குறள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.